Dear students, parents, teachers, இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் இஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட் அப்படிங்கிற லெசனுடைய ஷார்ட் ஆன்சர்ஸ் உடைய ஸ்லோ லேர்னர்ஸ் படிக்கக்கூடியதுலேயே ரொம்ப ஸ்லோவாக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்காக இந்த ஷார்ட் ஆன்சர்ஸ்க்கு ஒன் வே டைப்பில் ஆன்சர்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இதை எழுதினாலே எக்ஸாமில் வந்து எக்ஸாக்டாக 2 மார்க்ஸ் கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. படிக்க முடியாத குழந்தைங்க, படிக்க கொஞ்சம் கடினமாக இருக்குன்னு நினைக்கக்கூடிய குழந்தைங்க இந்த ஆன்சர்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக 2 மார்க்ஸ் வந்து யூ வில் கெட். இதை ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அவங்களும் சேர்ந்து இதை குழந்தைங்களுக்கு கன்வே பண்ணால், ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு கன்வே பண்ணால் தே வில் ஈஸிலி ஸ்கோர் ஃபுல் மார்க்ஸ். இல்லை 6 out of 6 எடுத்துடலாம். லிசன், ஃபர்ஸ்ட் கொஷின். Why did the seagull fail to fly? The seagull பறப்பதற்கு ஏன் தோல்வியுற்றது, பறக்கும்போது ஏன் தோல்வியுற்றதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஃபியர்னு போடலாம், இல்லை அஃப்ரைட்னு போடலாம். பயத்தின் காரணமாக பறக்கலை. செகண்ட் கொஷின் பி. What did the parents do when the young seagull failed to fly? அந்த யங் சீகல், இளம் கடற்பறவை பறப்பதற்கு தோற்றபோது, பயந்தபோது அந்த பெற்றோர்கள் என்ன செய்தார்கள்னு கேட்குறாங்க. They scolded and let him starve. அந்த பறவை வந்து திட்டினார்கள். and let him starve, அவன் பட்னி கிடக்கட்டும்னு விட்டுட்டாங்க. இந்த இடத்துல ஸ்கோல்டுங்கிற போது எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் எழுதலாம்னா த்ரெட்டன்ட், பயமுறுத்தினார்கள்ங்கிற வார்த்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது, வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட் கேட்ச் ஆஃப் த யங் சீகல்ஸ் ஓல்டர் பிரதர்? அந்த யங் சீகலுடைய பறவையினுடைய சகோதரன் முதல்ல என்ன பிடிச்சான் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன? ஹெர்ரிங் ஃபிஷ். மீனில் ஒரு வகையான மீன் இது. ஹெர்ரிங் ஃபிஷ்ஷுங்கிற ஃபிஷ்ஷை வந்து, மீனை வந்து அந்த பறவை வந்து முதல்ல கைப்பற்றியது. D. How did the young seagull manage to find in search for food on the ledge? அந்த இளம் கடற்பறவை அந்த பாறை திட்டில் இருக்கும்போது தன்னுடைய உணவை எப்படி தேடிச்சு, எப்படி சமாளிச்சுதுன்னு கேட்குறாங்க. Ate the dried eggshell. அது எந்த முட்டை ஓட்டிலிருந்து வெளியில் வந்ததோ அந்த முட்டை ஓடு காஞ்சிருந்தது, அதையே உட்கொண்டது. அடுத்தது, what did the young bird do to seek the attention of his parents? Attention, கவனம். அந்த இளம் கடற்பறவை பெற்றோருடைய கவனத்தை பெறுவதற்கு என்ன செய்தது அப்படின்னு கேட்குறாங்க. uttered a low cackle. ஒரு மெல்லிய குரலில் வந்து கூக்குரல் எழுப்பியது. uttered a low cackle. அடுத்தது F. what made the young seagull go mad? அந்த இளம் கடற்பறவை வந்து ஒரு பைத்தியமாக மனநிலையை வந்து ரொம்ப கஷ்டப்படுற அளவுக்கு வந்து என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. த சைட் ஆஃப் த ஃபுட். அவ்வளோ நேரம் உணவு இல்லாமல் இருந்தது. அந்த தாய்ப்பறவை உணவு எடுத்துகிட்டு வந்து காட்டின உடனே அதனுடைய எண்ண ஓட்டமே மாறிப்போச்சு. த சைட் ஆஃப் த ஃபுட். அடுத்தது எஃப் முடிஞ்ச உடனே ஜி. Why did the young bird utter a low joyful scream? ஸ்க்ரீம்னா அலறது, ஜாய்ஃபுல் ஸ்க்ரீம்னா மகிழ்ச்சிகரமாக வந்து அது ஏன் சத்தம் போட்டதுன்னு சொல்கிறாங்க. ஜி ஆன்சர். மதர் ஷோட் ஹிம் எ ஃபிஷ். அந்த தாய்ப்பறவை வந்து அதுக்கு ஒரு மீனை காட்டியது, அதனால் வந்து அந்த சந்தோஷத்தில் கத்துது, அலறுது. ஹெச். டிட் த மதர் பேர்ட் ஆஃபர் எனி ஃபுட் டு த யங் பேர்ட்? அந்த தாய்ப்பறவை தன்னுடைய அந்த குழந்தை பறவைக்கு வந்து ஏதாவது உணவை கொடுத்துதான்னு கேட்குறாங்க. நோ. I question. How did the bird feel when it started flying for the first time? அந்த பறவை வந்து முதல்ல பறக்கும்போது எப்படி உணர்ந்ததுன்னு கேட்குறாங்க. No longer afraid, it started to dive. Afraidனா பயம், no longer afraidனா அதனுடைய பயம் நீடிக்கவில்லை, அது துள்ளி குதிக்க ஆரம்பித்தது. It started to dive. எதுக்குன்னா மீனை பிடிக்கிறதுக்கு. J. What did the young bird's family do when he started flying? அந்த இளம் கடற்பறவை பறக்க ஆரம்பித்த உடனே அந்த குடும்ப உறுப்பினர்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்குறாங்க. They offered dogfish. ஒரு வகையான மீனை வந்து
அந்த பறக்கக்கூடிய பறவைக்கு குடும்ப உறுப்பினர்கள்லாம் வழங்கினார்கள்னு சொல்கிறாங்க. அடுத்தது How was the young seagull's first attempt to fly? அந்த இளம் கடற்பறவையினுடைய முதல் முயற்சி பறப்பதற்கு எப்படி இருந்ததுன்னு சொல்கிறாங்க. He ran forward and attempted to fly. Run present tense, ran past tense. முன்னோக்கி ஓடியது, பறக்க முயற்சித்தது. He ran forward and attempted to fly. Question number 2. How did the parents encourage the young seagulls brothers and sisters? அந்த பெற்றோர் பறவைகள் அந்த யங் சீகல் இளம் கடற்பறவைகளுடைய சகோதரர்கள் மற்றும் சகோதரியை பறப்பதற்கு எப்படி உற்சாகப்படுத்துனாங்கன்னு சொல்றாங்க. They taught them how to dive for fish. மீனுக்காக எப்படி துள்ளி குதிச்சு பிடிக்கணும் அப்படிங்கிற கற்பித்தலை நிகழ்த்தி காட்டினாங்க. They taught them, அவர்களுக்கு கற்பித்தார்கள். அந்த தாய் தந்தை பறவை இளம் கடற்பறவைகளுடைய சகோதரர்களுக்கும் சகோதரிக்கும் கற்பித்தார்கள். That question. Give an instance that shows the pathetic condition of the young bird. Pathetic condition அப்படிங்கிறது தான் க்ளூ வேர்டு, இந்த கொஷினோட க்ளூ வேர்டு. அந்த இளம் கடற்பறவையினுடைய பரிதாப நிலைக்கு ஒரு உதாரணம் சொல்லுன்னு சொல்கிறாங்க. The young seagull searched for food. He even chewed dried eggshell. அந்த இளம் கடற்பறவை உணவுக்காக தேடியது. அது காய்ந்து போன அந்த முட்டை ஓட்டை கூட வென்றது. ஏன் இந்த பரிதாப நிலைனா, அது எந்த முட்டையை உடைச்சிக்கிட்டு எந்த ஓட்டின் வழியாக வெளியில் வந்ததோ அந்த ஓடே காய்ந்து போய் அதை சாப்பிட்டது. அதனால தான் பேத்தட்டிக் கண்டிஷனுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. 4th one. How did the bird try to reach its parents without having to fly? பறக்காமையே அந்த பறவை பெற்றோர்களை எப்படி சென்றடையலாம் அப்படின்னு முயற்சித்து அது என்ன செய்ததுன்னு கேட்குறாங்க. Is stepping daintily. அது நேர்த்தியாக அடிமேல் அடி எடுத்து வைத்தது. 5th question. Do you think that the young seagull's parents were harsh to him? Why? கடினமாக நடந்து கொண்டார்களா இல்லையா, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. No, because they wanted him to fly. அவங்க கடினமாக நடந்துக்கல, ஏனென்றால் அந்த பறவையை பறப்பதற்கு அவர்கள் விரும்பினார்கள், அதற்கான வழிமுறையை காட்டினாங்கன்னு சொல்கிறாங்க. Question number 6. What prompted the young seagull to fly finally? அந்த இளம் கடற்பறவை பறப்பதற்கு இறுதியாக தூண்டியதுன்னு சொல்கிறாங்க. A fish in his mother's mouth. அதனுடைய தாயின் வாயிலிருந்து ஒரு மீன் தான் அந்த இளம் கடற்பறவை பறப்பதற்கு தூண்டியதுன்னு சொல்கிறாங்க. Prompt. 7th one. What happened to the young seagull when it landed on the green sea? அந்த பசுமையான இருக்கக்கூடிய இங்கே மரம் செடி கொடிகளை சொல்ல பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த கடல் மேலே இறங்கின உடனே இந்த என் சீகல் என்ன பண்ணியதுன்னு கேட்குறாங்க. வாட்டர் பண்ணி என்ன நிகழ்ந்தது? இஸ் லெக்ஸ் சாங்க் இன்டு வாட்டர். சிங்க்னா முழுகிறது, சாங்க்னா முழுகியது. இட் வாஸ் ஃப்ளோட்டிங் இன் த வாட்டர். தண்ணியில் தண்ணியின் மீது அது மிதந்து கொண்டு இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த டோட்டலாக 17 கொஸ்டின்ஸ். இதில் கன்ஃபார்மாக எக்ஸாமுக்கு ஒன்று வரும். இந்த 17 மோஸ்ட்லி ஒன் வேர்ட் டைப்பில் கொடுத்துருக்கேன். இந்த 17 நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இதுலேருந்து ஒன்று வந்தால் எக்ஸாமில் இஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட் லெசனில் இருந்து உங்களுக்கு ஈஸியாக ஒரு கொஷின் 2 மார்க்ஸ் நீங்கள் கெயின் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா டீச்சர்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் யாராக இருந்தாலும் இது மற்றவங்களுக்கு அனுப்புனீங்கன்னா அவங்களும் பயன்படுவாங்க. தேங்க்யூ.